ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பூஜைலாம் நல்லபடியாக பண்ணி முடிச்சிருப்பீங்க. தாம்பூலம் வாங்குறதுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ நான் போய் தாம்பூலமும் வாங்கிட்டு அவங்களும் வீட்டுக்கு கூப்பிட்டு தாம்பூலம் வச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ராத்திரி 8 மணி ஆகிடுச்சு. இனி ராத்திரி சாப்பாடுக்கு இறங்கும். ஒரு டீயை குடிச்சிட்டு நிறைய கொண்டக்கடலை சுண்டல் கொடுத்துருக்காங்க தாம்பூலத்தோடு சேர்த்து. அதனால் அதுவும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ராத்திரி டின்னருக்கு இன்றைக்கி மத்தியானம் காலையில் நான் செஞ்சதுலேயே எனக்கு மிச்சம் எது இருக்குது அப்படின்னா 2 வடை, கிட்டத்தட்ட ஒரு 15 வடை போட்டேன். கொஞ்சம் 2-3 பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டதில் 2 வடை மிச்சம். அதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. தால் பண்ணேன் இன்றைக்கி, அது கொஞ்சம் மிச்சம் இருக்குது. கொழுக்கட்டை காலி, பாயசம் காலி ஆயிடுச்சு. அப்புறம் 2 கொழுக்கட்டையும் காலி, பூனை கொழுக்கட்டை அந்த கார கொழுக்கட்டை 2ம் காலி ஆகிடுச்சு சூப்பராக. அதுக்கப்புறம் இடியாப்பத்துக்கு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சேன் சாயந்தரமாக, ராத்திரிக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு. அப்புறம் சாதம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. பத்தலைன்னா 2 தோசை ஊற்றிக்க வேண்டியதுதான். இன்றைக்கி மருமக காலையில் ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஏதாவது ஃபெஸ்டிவலா அப்படின்ட்டா. நான் அவள்கிட்ட சொல்லலை, ஏன்னா அவள் கிறிஸ்டின். இது ஃபஸ்ட் இயர் அவளுக்கு வரலட்சுமி நோம்பு. அவளுக்கு தெரியாது, என்ன நான் சொன்னாலும் அவளுக்கு புரியாது. நான் பக்கத்தில் இருந்து இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தான் அவளுக்கு கொஞ்சமாச்சும் புரியும். ஆமாம், இன்றைக்கி மம்மி எப்படி செய்யணும்னு காட்டுங்க அப்படின்னா. அவள்கிட்ட எந்த ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம செய்கிற மாதிரி எதுவுமே பாத்திரம் முகம் எதுவுமே இல்லை அவகிட்ட, படமும் கிடையாது. ஸோ அதனால் நான் ஒன்றும் சொல்லாமல் வெறும் தாலியில் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு, மஞ்சள் கயிறு இருந்தால் கையில் கட்டிக்கோ, பூ வச்சு சாமிக்கு நமஸ்காரம் பண்ணு, ஹஸ்பண்டுக்கு நமஸ்காரம் பண்ணு, இவ்வளோ தான் நான் சொன்னது. ஸோ அதை செஞ்சுட்டா. மற்றபடி இந்த விநாயகர் சதுர்த்தி, அதுக்கப்புறம் பொங்கல் இதெல்லாம் நல்லா செய்வாள். அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாள். விநாயகர் ஒரு பக்கம் இருப்பார், ஜீசஸ் ஒரு பக்கம் இருப்பார். 2 பேருக்குமே நெய்வேத்தியம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி செய்வாள். இது மட்டும் அவளுக்கு தெரியாது. லாஸ்ட் டே நவராத்திரிக்கு ஃபோன் அடித்து என்னை கேட்டால் ஏதாவது செய்யணுமா, நான் ஏதாவது கொடுக்கணுமா யாருக்காவது அப்படின்னு. ஒருத்தங்களுக்கு நெய்பருக்கு கொடுக்க சொன்னேன். இது மாதிரி ஒரு செட்டாக உனக்கு கிடைக்கும், இது மாதிரி வளையல் அப்புறம் துணி இதெல்லாம் செட்டாக கிடைக்கும், குங்குமம்லாம். அதெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு கொடு அப்படின்னு. அதே மாதிரி அவங்கள கூப்பிட்டு கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடும் போட்டிருக்கா. அவங்க ஃபேமிலியவே கூப்பிட்டு சாப்பாடும் போட்டிருக்கா. அது மாதிரி தனக்கு என்ன தெரிஞ்சுதோ அதை செய்வாள். அதுவே போதும் அப்படின்ட்டேன். நான் ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி இது செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டா பிடிக்காமல் கூட போயிடும். அதனால் அவளுக்கு என்ன பிடிக்குதோ என்ன தெரியுதோ அதை செய்கிறதே பெரிய விஷயம். தங்கச்சியோ அக்காவோ இருந்ததுன்னா பையன் அவங்களுக்கு இந்த தீபாவளிக்கோ இல்லை பொங்கலுக்கோ ஏதாவது கொடுக்கணும், பணம் ஏதாவது அனுப்பணும். அது நமக்குன்னு ஒரு செலவு இருக்கும். அந்த காலத்தில் வேலைக்கு பெண்கள் போனது கிடையாதுல்ல, அவங்களுக்குன்னு ஒரு செலவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. பட் இப்போ வரைக்குமே என் பையன் வேலைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்தே தங்கச்சிக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கான். 1-2 தடவை நான் சொல்லுவேன் இது செஞ்சால் நல்லது அப்படின்ட்டு. உடனே கேட்டாலும் ரைட்டு, இல்லை கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னா தானாக இதெல்லாம் தெரிய வந்துடும். நிறைய பேர் வீட்டில் அப்படி தான், ஃபோர்ஸ் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா வயசாக அவங்களே புரிஞ்சுக்குவாங்க.